ஹாய், ரவை பருப்பு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். காக்கப்பளவு கடலைப்பருப்பு, காக்கப்பளவு துவரம் பருப்பு, காக்கப்பளவு பாசிப்பருப்பு, காக்கப்பளவு உளுந்து சேர்த்து 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அது கூட மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 2 பேட்சாக நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் ஒரு அரைக்கப்பளவு ரவை சேர்த்துருக்கேன். ஒரு காக்கப்பளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரவையை ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கூட இந்த ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும்